எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு. இஸ்லாமிய மதத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு. சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்கு உங்களால 4 பேர் போய் மலையில போய் சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்காக கொடியேத்த முடியும் அப்படின்னா, ஹிந்துக்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்ல, நல்ல ஒரு எழுச்சி இல்ல, அவங்களுக்குள்ள தன்னோட இந்து மதத்துக்கான ஆன்மீகத்துக்கான சிந்தையும் புரிதலும் இல்ல. அதனாலதான் எங்களால ஒரு தீபம் ஏத்த முடியலங்க. அது நாங்களே ஒத்துக்கிடுறோம், நாங்க மகா மட்டமான அசிங்கமான இந்து பிரிவுல பிறந்துட்டோம் அப்படின்னு. ஏன்னா எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாதனாலதானே பூர்ணச்சந்திரன் இறந்து கூட அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க முடியல. இந்துக்களாகிய நாம 80% இந்த நாட்டுல இருந்தா கூட, நல்லதொரு வாக்க கொடுத்து எல்லா அரசியலை உருவாக்குனா கூட, அரசியல் தலைவர்களை உருவாக்குனா கூட, அவங்களுக்கு நமக்கு புறமா அவங்க பேசினா கூட அவங்களுக்கு திருப்பி வாக்களிக்கிறோம். ஏன்னா எங்ககிட்ட ஒற்றுமை இல்லைங்க. உண்மையை பகிரங்கமா ஒத்துக்கக்கூடிய சூழல் இருக்கும்ல. இந்துக்களாகிய எங்கள்கிட்ட எழுச்சி இருந்தா தானே சந்தனக்கூடு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அவங்க எப்படி கொடி வச்சாங்களோ அது போல நாங்க தீபத்தை ஏத்திருப்போம், பூர்ணகும்ப மரியாதையை நாங்க செஞ்சிருப்போம், நாங்க நிறைய விஷயங்களை செஞ்சிருப்போம். எங்க கடவுளுக்காக நாங்க உண்மையா இல்லையோ, எங்களால இந்த கொண்டு போய் செலுத்த முடியலையோ அப்படின்றதா நாங்க வெக்கி தலை குனிய வேண்டிய தருணம் இது.